ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெரண்டை துவையல் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பெரண்டை துவையல் பண்ணுறேன் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த பெரண்டை துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பசிக்காதவங்களுக்கு கூட நல்லா வயிறு கிள்ளி பசி எடுக்கும். பசிக்கலை, எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த பெரண்டை துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பெரண்டையை வச்சு எப்படி வேணாலும் டிஷ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நமக்கு தேவையானது வயிறை நல்லா கிள்ளி கொடுத்து நமக்கு பசியை தூண்டி கொடுக்குறது தான் பெரண்டை. இந்த பெரண்டையை வச்சு இன்றைக்கி நம்ம துவையலை வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம பெரண்டையை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பெரண்டையை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே கையில் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கையை அரிக்கும். ஸோ கையை அரிக்காமல் இருக்கிறது நம்ம ஆயிலை தடவிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா பெரண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பெரண்டை துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். தேவையான அளவுக்கு பெரண்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு தேங்காய் பூ, பூண்டு, லைட்டாக புளி எடுத்துக்குவோம், உப்பு, உளுந்து எடுத்துருக்கோம். நான் தேவையான அளவுக்கு சிம்பிளான முறையில் தான் இருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பெரண்டை துவையல் ஈஸியாக நம்ம அரைச்சி முடிச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், ஒரு பேன் வச்சுக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தை நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்டு நல்லா மொத்தமாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பூண்டு சேர்த்துக்கலாம். புளி நான் சின்னதாக எடுத்துருக்கேன், அந்த புளியை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட பொருளெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ஆயிலில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு வறுக்கணும். நம்ம எடுத்து வச்சுக்க பெரண்டையை சேர்த்து ஃபஸ்ட் நம்ம ஆயிலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பெரண்டை நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா நமக்கு நச்சுக்கிச்சு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அந்த பெரண்டையில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்திக்கான நல்ல விஷயம் இந்த பெரண்டை. கிட்ஸுமே இந்த பெரண்டை துவையல் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுமே பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க மேக்ஸிமம். இந்த மாதிரி துவையலை அரைச்சி கொடுத்து பாருங்களேன், வயிறை கிள்ளி பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி கேட்ட அளவுக்கு சாப்பிடுவாங்க. அவ்வளோ வேலை செய்ய இந்த பெரண்டை துவையல். நம்ம போட்ட தேங்காய் துருளை போட்டு நம்ம வறுத்து நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இதை சிம்பிளான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து நல்லா துவையலாச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வயிறு வலி எடுத்து பசிக்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாடியை நம்ம க்ளோஸ் பண்ணி தண்ணியே ஊற்றாமல் நம்ம அரைக்க போகிறோம். ஏன் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் துவையல் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போயே தண்ணி ஊற்றினா நமக்கு நல்லா லிக்யூடாக வந்துடும். ஸோ துவையலை நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ இதே மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதே மாதிரி மிக்ஸி ஜாரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதேமாதிரி கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதிலே நம்ம சட்னி கூட செய்யலாம். நம்ம துவையலுக்கு வெங்காயமே சேர்க்கலாம், ஆனால் சட்னிக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்து இதே மெத்தடில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். சட்னிக்கும் பெரண்டைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. வெங்காயம் போடலாம் துவையல், வெங்காயம் போட்டால் சட்னி ஆகிடும். சட்னியுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு, இட்லிலாம் தொட்டு சாப்பிடும்போது. ஸோ பெரண்டை துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு பசியை தூண்டுற பெரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிடாதவங்கள சாப்பிட வைங்க. நல்ல ஒரு மீல்ஸுக்கு நம்ம துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல காரசாரமான இன்றைக்கி நான் உங்களுக்கு பசியை தூண்டுற மாதிரி இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பெரண்டை துவையல் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.